வெல்கம் டு Habi's DIY. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபர்னிச்சர் மேக்கோவர் தான். இந்த ஆர்டினரி உடன் சோஃபாக்கு குஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு ஒரு சோஃபா கவர் மேக் பண்ணணும். இது ரெண்டும் தான் இன்றைக்கி நம்மளோட ப்ராஜெக்ட். இந்த ஒர்க்கில் நான் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். அது என்னென்னா, முழுக்க இப்போ என்கிட்ட அவைலபிளாக இருக்க திங்ஸ் வச்சு தான் இதை செய்ய போகிறேன். கண்டிப்பாக ₹1 கூட செலவு பண்ணி வெளியிலேருந்து எந்த பொருளும் வாங்க போகிறதில்ல. இந்த சேலஞ்சில் நான் வின் பண்ணனா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல சோஃபாவோட லென்த் அண்ட் பிரெத் மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவில் இந்த துணியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் பழைய போர்வை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதோட ஓரங்களில் இருக்க துணியையும் ஜாயின் பண்ணி மெயின் கிளாத்தோட ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது இதுக்கு மேல் பக்கம் உள்ள துணியையும் அது மேலேயே போட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப் மட்டும் விட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாம் தச்சு விட்டுடணும். இப்போது குஷனோட அவுட்டர் கவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக பஞ்சு போட்டு நிரப்பணும். இந்த பஞ்சு இலவம் பஞ்சு. இது நான் பழைய பெட்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பஞ்சு நிரப்பி வச்சதுக்கப்புறம் அந்த கேப்பை ஊசி நூலால் கையால் தச்சு விட்டுடலாம். இந்த குஷனில் நடுவில் இருக்க பஞ்சுலாம் நகராமல் இருக்கிறதுக்காக சென்டரில் அங்கங்கே நம்ம தையல் போடணும். அது எப்படின்னா 5 இன்ச் கேப்பில் நான் டாட் வச்சுருக்கேன். அந்த டாட்ஸில் மேலேருந்து ஊசியை குத்தி எடுத்து அதை கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துட்டு திரும்ப அதே மாதிரி மேல் பக்கமாக அந்த ஊசியை இழுத்துட்டு நல்லா 2-3 முடிச்சு டைட்டாக போட்டு விட்டுடணும். இதுக்கு ஷார்ப்பான நல்ல பெரிய ஊசியும் திக்கான நூலும் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இது எல்லாத்தையுமே தச்சு முடிச்சிடலாம். சென்டரில் ஊசி கோதி விட்ட மாதிரியே அதோட ஓரங்கள்லேயும் இதே மாதிரி நூலை நல்ல திக்கான நூலை கொண்டு நம்ம தச்சு விட்டுட்டோன்னா நம்ம உள்ளே அடைச்சிருக்க பஞ்சு அங்கேயும் இங்கேயும் நகராமல் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ கீழே போடுறதுக்கு குஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாயிற பக்கத்துக்காக குஷன்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு அந்த சோஃபாலே இருந்த குஷன்ஸே யூஸ் பண்ணுறேன். இப்போ 3 குஷன்ஸ் அதில் எடுத்து அதை உள்பக்கமாக இதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். சாதாரணமாக ஊசி நூலில் தையல் போட்டு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ தச்சு வச்சுருக்க இந்த குஷன்ஸை மேலே கவர் பண்ணுறதுக்காக இந்த ஓல்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஃபுல்லாக அதை கவர் பண்ணி சுற்றி தையல் போட்டு விட்டுடணும். அவ்வளோதான். சோஃபாக்காக 2 குஷன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே போடுறதுக்கு சோஃபா கவர் செய்யணும். சோஃபா கவர் செய்கிறதுக்கு இந்த 2 கிளாத் தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாண்டல் கலர் கிளாத் மேல் பக்கத்துக்காக யூஸ் பண்ணுறேன். அந்த சோஃபாவோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாத் போட்டுட்டு அந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அந்த பின் பண்ண இடத்துல தச்சு விட்டுடணும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த வுட் பார்ட்டையும் சேர்த்து தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணுறதுனால சோஃபா ஈஸியாக களைஞ்சி போகாது. மேலே போட்டிருக்க அந்த சாண்டில் கிளாத் கீழ்ப்பக்கமும் கண்டினியூ ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா துணி அதில் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தது சோஃபாவோட மேல் பக்கம் ஒரு டிசைன் பண்ணலாம். அதுக்காக அதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு 12 இன்ச்சஸ் அகலத்துக்கு 3 டைமண்ட் ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கேன். அதே சாண்டில் கிளாத் யூஸ் பண்ணி சோஃபாவோட சைட்ஸையும் மறைக்கணும். அதுக்கான துணியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சோஃபாவோட சென்டரில் டைமண்ட் ஷேப் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு டிசைன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சாரியோட கிளாத்லேருந்து 12 இன்ச்சஸ் ஈச் சைடு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 துணியை உள் பக்கமாக நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்குள்ளே ஏற்கனவே இருந்த பழைய குஷன்லேருந்து ஒரு சின்ன பீஸ் தின்னான பீஸ் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பனில் ஜாயின் பண்ணி விட்டுடணும்.
அந்த ஓப்பன் சைடையும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த சாண்டில் கிளாத்தில் வரைஞ்சி வச்சுருந்த டைமண்ட் ஷேப் மேலே இந்த டிசைன்ஸை வச்சு பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு மிஷின் யூஸ் பண்ணி அந்த கார்னர் எல்லாத்தையுமே தச்சு விடணும். தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த டைமண்டோட சென்டரில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக வுடன் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஓல்டு ஸ்க்ரீன்லேருந்து நான் எடுத்தது. அந்த சாரியோட பார்டரை வந்து அந்த பட்டனில் கவர் பண்ணிவிட்டு அதை கையால் ஊசி நூல் வச்சு அந்த டைமண்ட் ஷேப்போட சென்டரில் தச்சு விட்டுடலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, சோஃபாவோட ஃப்ரண்ட் சைடில் ரஃபல்ஸ் மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக 10 இன்ச்சஸ் அகலத்துக்கு ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சாண்டில் கிளாத்தில். அதில் ரஃபல்ஸ் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு மிஷினில் தையல் போட்டு எடுக்கணும். இப்போ சோஃபாவோட கவர் இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ கீழே ரஃபல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சைட்ஸ்லேயும் நம்ம கொடுக்கணும். சைட்ஸில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது, இந்த ரஃபல்ஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த பர்பிள் கலர் சாரீ கிளாத் வச்சு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது 2 பக்கமும் இதே மாதிரி வரும். 2 இன்ச்சஸ் அகலத்துக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் கிளாத்லேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஓரத்தில் மடித்து தைச்சிட்டு சென்டரில் லூஸாக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச்சை நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா இந்த மாதிரி சுருக்கம் வந்துடும். இந்த சுருக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஜாயிண்ட் நம்ம எங்கே தைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு தைச்சி விட்டுடலாம். இப்போ கீழே இருக்க குஷனுக்கு கவர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சாரியோட கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த குஷனோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப் கட் பண்ணிவிட்டு அதோட சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணி உள்ளே வந்து நாடா மாதிரி கொடுத்துருக்கேன். இதோ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சோஃபா கவர் ரெடி ஆயிடுச்சு. மேல் பகுதியில் டைமண்ட் ஷேப்பில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான் நான் கை பகுதியிலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது 2 சைட்ஸில் வரும். அப்புறம் இது கீழ்ப்பகுதி. இந்த ரஃபல்ஸ் வந்து கீழே இங்கே ஹேங் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ இதை சோஃபாவில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேக் சைடில் எக்ஸ்ட்ரா ரோப் கொடுத்துருக்கேன். அப்போ தான் சோஃபாவில் நம்ம கவரை சேர்த்து கட்ட முடியும். ப்ராஜெக்ட்க்கு நான் 1 ரூபாய் கூட செலவு பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இன்னைக்கு இந்த 0 பட்ஜெட் மேக் ஓவரில் நான் வின் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதோட அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.